ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்ற தண்டி என்ற புலவனின் தமிழ்தாய் வாழ்த்தினை பாடி மகிழ்ந்து, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா இங்கெல்லோரும் ஆறுங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னே இந்த தேகம் இருந்தொரு லாபம் என்போம். விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆதி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்து இந்தி புகுந்து விடும், இனி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். அற்பம் என்போம் அந்த இந்திரனை, அதன் ஆதிக்கம் தன்னை குலைத்திடுவோம். சிங்கம் என்றோர் இளம் காளைகளே, மிக தீவிரம் கொள்ளுவில் நாட்டினரே. அற்பம் என்போம் அந்த இந்திரனை, அதன் ஆதிக்கம் தன்னை குலைத்திடுவோம். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, எங்களை மாற்ற நினைக்குது சிறைச்சாலை. எங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் இன்ப தமிழுக்கே என்றுரைப்போம். மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை என்றுரைப்போம் என்று இந்த தமிழர் நிலத்திலே இந்திக்கு எதிராக போராடி உயிர் நீத்த எம்மின தமிழ் சொந்தங்களின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு கொட்டமடித்துக் கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இருந்த பெயரை அரசு போக்குவரத்து கழகம் என்று சில மாதங்களுக்கு முன்னாடி மாத்திட்டாங்க. ஒரு சில பேர் வந்து 2026 எனக்கு இவருக்கு தான் போட்டி, மற்றவர்கள்லாம் களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு மேடை ஏறி ஒரு நகைச்சுவை பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்து மதத்தை மீட்போம் அப்படிங்கிற பேரெல்லாம் வச்சுக்கொண்டு இங்க மதவாத கும்பல்களும் இந்த கும்பல்கள்லாம் பேசுவாங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கறத அரசு போக்குவரத்து கழகம்னு இந்த திமுக அரசு மாத்தினதை தமிழ்நாடு அரசியல் களத்திலே அண்ணன் செந்தமிழன் சீமானையும் அவர் தம்பிமார்களையும் தவிர எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் அதை எதிர்த்து பேசுறானா? ஏன் பேசல? வீழ்ச்சி உறும் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை பொறாமைதனை எதிர்த்து நிற்கும் காட்சிந்தை மிகவும் வேண்டும். பிறந்த என் பிள்ளை யாருக்காக? பாரதிதாசனின் பிள்ளைகள் இருக்கக்கூடிய தளமாக இந்த நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. அதனாலதான் இந்த தமிழர் தமிழ்நாடு என்று இதற்கெல்லாம் எவனெல்லாம் ஆபத்தாக வருகிறானோ அவனுக்கு எதிராக முதல் குரலாக இந்த நாம் தமிழர் கட்சியின் குரல் தான் தமிழ்நாட்டில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவான் 2026 நான் தான் அப்படின்னு சொல்லி. 2026 மற்றவனுக்கெல்லாம் இது தேர்தல் களம், நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இது போர்க்களம். எதனால போர்க்களம்? நம்ம பாவலன் பாரதிதாசன் பாடுறான், பிறந்தேன் பிள்ளை யாருக்காக, பெற்றெடுத்த தமிழ் மொழி போருக்காக. அந்த போருக்காக போர்க்களத்திலிருந்து வெடித்து கிளறி வந்த இளைஞர் கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டம். மற்ற கட்சிகள்லாம் இந்த பெரியாரையும் அண்ணாதுரையும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் பார்த்து ஆரம்பிச்சிருப்பான். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை தலைவன் மேதகுவே பிரபாகரன், புறநானூற்று பெருமாவீரன் பிரபாகரனை பார்த்து களத்துக்கு வந்த கட்சி இந்த கட்சி. அதனால இந்த மற்ற கட்சியில பேசுற மாதிரிலாம் நாம் தமிழர் கட்சியில வந்து இந்த அவதூறுகளை பரப்புறது, வெட்டி விமர்சனங்களை பரப்புறது மூலியமா செஞ்சிடலான்னு ஒரு காலம் நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம சாட்டை துறைமுருகன் சொன்ன மாதிரி தான் மற்ற கட்சிக்காரங்களுக்குலாம் என்ன தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு என்ன தெரியுங்கிறத ஸ்ரீபெரும்புதூர் சொல்லும். வேணும்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியாது, கூகுள்ல போய் ஸ்ரீபெரும்புதூர் என்னன்னு போய் ஒரு ஆய்வு பண்ணிட்டு வாங்க, நாம் தமிழர் கட்சியுடைய வரலாறு என்னன்னு சொல்லும். அதே போல இந்த நம்ம அண்ணன் வேட்பாளர் தம்பி சொன்னார், அழகா சொன்னாரு, இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ஸ்டிக்கரை ஒட்டி அந்த போராட்டத்தை முதல்ல தொடங்கி வச்சது அண்ணன் தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டம் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு ஆகாத சில ஊடகங்கள் கூட அதை எப்படி போடுறான்னா, அந்த மற்ற தலைவர்கள்ட்ட கேள்வி கேட்கக்குள்ள ஒரு தரப்பு வந்து இந்த தமிழ்நாடுன்னு அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிறான். அது என்னடா ஒரு தரப்பு?
38 லட்சம் வாக்கு வாங்கி 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கிற ஒரு கட்சியை இந்த சன் நியூஸ்காரன் செய்தியில போடக்குள்ள ஒரு தரப்பு வந்து கோரிக்கை வைக்கிறாங்களாம். இதெல்லாம் சிரித்து கடந்து போயிருந்தோம் இவனுங்களெல்லாம். அதனால நம்ம எந்த ஒரு நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களுமே பார்த்தீங்கன்னா இறுதியில அது வெற்றியாக தான் முடிஞ்சிருக்குது. அதே போல இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 இல்லை ஒரு 4 மாதத்துக்குள்ள மீண்டும் இது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு அது மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் ஒரு 4-5 தற்கூறிங்க வந்து நாம் தமிழர் கட்சி நீ என்ன 15 வருஷமா நீ போராடிட்டு தான் இருக்கிற, நீ என்ன சாதிச்சிட்ட அப்படின்னு நம்மளே கேட்பான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்கள் வெற்றி அடைந்திருக்குது. அண்ணன் சீமான் எந்த ஒரு சொல்லை சொன்னாலும் அது தமிழ்நாட்டில் வேறு வகையாக மாறும். அதற்கு சிறந்த உதாரணம் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு. தமிழில் குடமுழுக்கு செய்யாவிட்டால் நாம் தமிழர் கட்சியினர் அங்கே முற்றுகையிடுவோம்னு சொன்னதுதான். அரோகரா சத்தம் தான் கேட்கும், உன் சமஸ்கிருதம் சுக்லாமிரதம் நக்கலாமிரதம்லாம் கேட்காதுன்னு அண்ணன் சொன்னதுதான். நாம் அங்கே போய் பார்த்தோம்னா சேகர் பாபா அடுத்த நாளே அறிவிச்சிட்டார், தமிழிலும் குடமுழுக்கு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அதனால அண்ணன் எது சொன்னாலும் அது அந்த விளைவு வந்து நம்ம எதிரிகளுக்கு தெரியும். நமக்கு அந்த வார்த்தையின் அர்த்தத்தை விட நம்ம எதிரிகளுக்கு தெளிவாக தெரியும். இந்த தமிழில் வழிபாடு செய்ய அப்படின்னு சொன்னால் சில பேர் நம்ம வந்து தமிழில் என்ன இருக்குது ஏது இருக்குது தமிழ்லலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மகிட்ட வந்துடுவான். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலை 10 கத்தரிக்க எய்தான் உமையால் பயந்த இளஞ்சியமே என்று அருணகிரிநாதர் வந்து முருகனை பார்த்து பாடுறாரு. அதுல முக்கியமான வரியை கவனிக்கணும். முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான். அவர்கிட்ட போயிட்டு இந்த சமஸ்கிருதத்தில் உட்காந்துட்டு அவன் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருப்பான். திரையம்பகம் யஜாமகே சுகந்தின் புஸ்தி வர்த்தனம் துருவா ருகபீப வந்தனா முக்தியோர் முக்தி யமாங்கிறதானு. நான் கேட்கிறேன், இந்த சமஸ்கிருதத்தில் பாடுறவன் எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது ஆவாக யாமின்னு சொல்லி எந்த தெய்வமாவது தேவதையால் அங்கே வந்து நின்றதாக வரலாறு உண்டா? நம்ம குமரகுருபரர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் பெருந்தைய நினைக்கும் நரைக்கூந்தர் பிடியே வருக முழுஞான பெருக்க வருக பிறை மௌளி பெம்மான் முக்கன் சுடர்கிடும் நல் விருந்தே வருக மும்முதற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக 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 என்று குமரகுருபரர் அழைக்க தாய் மீனாட்சி கருவறை விட்டு வெளியே வந்தால். இன்னைக்கும் நமக்கு கல்வெட்டு சான்று இருக்குது. சும்மா இந்த திராவிடர்கள் சொல்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த திராவிடர்கள் வந்து இதெல்லாம் நீ மறுக்கணும்னா வந்து என்கிட்ட வந்து மறுக்கணும். நீ நான் சான்றோட வருவேன், கல்வெட்டு சான்றோட வருவேன். அதனால எங்ககிட்ட நீ மறுக்கணும். பூனை மேல் மதில்பாங்க, மதில் மேல் பூனை அப்படிம்பாங்க. அது வந்து திராவிடர்களுக்கு அந்த அடுக்கு மொழிகள்லாம் வந்து அது தவறாக தான் சொல்லுவாங்க. அதனால இந்த 2026 தேர்தல் களம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறி உள்ளது. இங்கே இந்த தமிழர் தமிழ் வழிபாடு மெய்யியல் தமிழ் தேசியம் மரம் செடி கொடி இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நம்மளை அவன் எப்படி பிளேம் பண்றான்னா, நீங்களாம் பூமர், இதெல்லாம் யாரு பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் யாருன்னா, நம்ம கல்லூரி படிக்கக்குள்ள இந்த நாட்டில் இருக்கிற சிக்கல்லாம் நான் பேசிட்டு இருப்பேன் என் கூட இருக்கிற நண்பர்கள்ட்ட. அவன் என்னம்மா என்ன பார்த்து ஏய் இதெல்லாம் யாரா பேச அருவு போடுறான் அறுக்கிறான் அப்படின்னு என்கிட்ட சொன்னவன் இன்னைக்கு தாவே கடை போய் உட்காந்துட்டு நம்மளை பார்த்து அரசியல்னா என்னன்னு தெரியுமா? நம்ம சீமான் 15 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டாரு? சீமான் பண்ணது இருக்கட்டும், உங்க அண்ணன் இத்தனை வருஷமா என்னடா பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அவன் பதில் இல்லை. நம்ம கேட்கிற கேள்விக்கு அவன்கிட்ட பதில் இல்லை. பதில் அதாவது அந்த கேள்வியே அவனுக்கு என்னன்னு தெரியல. அதனால என்ன பண்ணிடுறான், கடந்து போறானுங்களாம். பதில் இல்லாததுனால கடந்து போயிடுறானுங்களாம். நீ கடந்து போயிட்டே தான் ரசா இருக்கணும் போனா. இந்த தத்துவமற்ற கூட்டம்ங்கிறது வந்து அது தானாக காற்றிலே கரைந்து போய்விடும். ஒரு கட்சிக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு கட்சிக்கு வந்து தத்துவமும் கொள்கையும் கோட்பாடும் என்பது ஒரு வீட்டிற்கு கடக்கால் போல அஸ்திவாரம் போல. அது இல்லாத வெறும் ஒரு ரசிக மனப்பான்மையில் மட்டும் கட்டப்படக்கூடிய அமைப்புங்கிறது வந்து நம்ம தேமுதிக மாதிரி ஆயிரும். அதனால
சில உதிரிகளையும் தற்குறிகளையும் பார்த்து நாமெல்லாம் சோர்ந்து போய்விடாமல் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கரங்களை வலுப்படுத்தி பாவலன் பாரதிதாசன் பாடியது போல இந்த தேர்தல் களத்தை நாம் போர்க்களம் போல எடுத்துக்கொண்டு அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுடைய கரத்தையும் வலுப்படுத்தி இங்க பாத்தீங்கன்னா 230